తమిళనాడు సీఎం విజయ్ను సినీ నటుడు మక్కల్ నీతి మయం అధినేత కమల్ హాసన్ కలిశారు. ఆ ఫోటోలను ఆయన ఎక్స్లో పోస్ట్ చేశారు. తమిళనాడు సీఎం సోదరుడు విజయ్ను వ్యక్తిగతంగా కలిసి శుభాకాంక్షలు తెలిపారని, తమిళనాడు అభివృద్ధి విషయంలో ఉన్న ఆశయాలను ఆయన ఉత్సాహంగా చెప్పారని కమల్ తెలిపారు. విజయ్ ముఖ్యమంత్రిగా ప్రమాణ స్వీకారం చేసిన కొద్ది రోజులకే ఈ సమావేశం జరగడం ప్రాధాన్యత సంతరించుకుంది. ఈ సందర్భంగా తమిళ చిత్ర పరిశ్రమ ఎదుర్కొంటున్న వివిధ సమస్యలు, సవాళ్లను సీఎం విజయ్ దృష్టికి తీసుకువెళ్లినట్లు కమల్ హాసన్ సోషల్ మీడియా ద్వారా వెల్లడించారు. ప్రస్తుతం కాలీవుడ్ తీవ్ర ఒడిదుడుకులకు ఎదుర్కొంటోందని, పరిశ్రమ నిలదొక్కుకోవడానికి ప్రభుత్వ మద్దతు, ప్రోత్సాహం ఎంతో అవసరమని ఆయన పేర్కొన్నారు. ఇందులో భాగంగానే తమిళ చిత్ర పరిశ్రమ సంక్షేమానికి సంబంధించి 6 కీలక డిమాండ్లతో కూడిన వినతి పత్రాన్ని ముఖ్యమంత్రికి సమర్పించినట్లు కమల్ హాసన్ తెలిపారు. అయితే ఆ 6 డిమాండ్లకు సంబంధించిన పూర్తి వివరాలను ఆయన బహిరంగంగా వెల్లడించినప్పటికీ థియేటర్ల నిర్వహణ భారం, చలనచిత్ర వ్యాపారంలో నిర్మాతలు ఎదుర్కొంటున్న క్లిష్ట పరిస్థితులపై ఈ ప్రతిపాదనలు ఉన్నట్లు పరిశ్రమ వర్గాల్లో చర్చ నడుస్తోంది. ఈ భేటీ అనంతరం ముఖ్యమంత్రి విజయ్ వైఖరిని కమల్ హాసన్ ఎంతగానో అభినందించారు. సమావేశంలో విజయ్ ఎంతో వినమ్రంగా, ఆప్యాయంగా ప్రవర్తించారని, తమిళనాడు అభివృద్ధికి సంబంధించిన తన ప్రణాళికలను ఎంతో ఉత్సాహంగా పంచుకున్నారని కమల్ తెలిపారు. విజయ్ను కేవలం ఒక సినిమా స్టార్గా మాత్రమే చూడకూడదని, ముఖ్యమంత్రిగా ఆయనపై మరిన్ని బాధ్యతలు ఉన్నాయని ఆయన పేర్కొన్నారు. సినీ పరిశ్రమకు చెందిన వ్యక్తి రాష్ట్రానికి ముఖ్యమంత్రి కావడం తమిళ చిత్ర పరిశ్రమకే గర్వకారణమని హర్షం వ్యక్తం చేశారు. విజయ్ ముఖ్యమంత్రి అయిన తర్వాత తొలిసారి కమల్ హాసన్ భేటీ అయ్యారు. విజయ్తో తమిళ చిత్ర పరిశ్రమ ఎదుర్కొంటున్న సమస్యలకు సంబంధించి ఆయన ఒక వినతిపత్రాన్ని కూడా అందించారు. సీఎం విజయ్తో కమల్ హాసన్ భేటీకి సంబంధించి విజువల్స్ కూడా మనం చూస్తూ ఉన్నాం. తమిళ చిత్ర పరిశ్రమ ఎదుర్కొంటున్న సమస్యలపై కీలక చర్చ నడిచినట్లుగా కమల్ హాసన్ బయటకు వచ్చిన తర్వాత వివరించారు. மதுரைக்கு செய்யோன் தொடக்க விழாவுக்காக வந்திருக்கேன். நான் எப்போ மதுரைக்கு வந்தாலும் இந்த அன்பு சூழ்ந்துக்கிட்டே இருக்கு. சந்தோஷம். பார்த்து சார் கேட்குதில்ல உங்களுக்கு? சரி, மதுரையில் செய்யோன் தொடக்க விழாவுக்காக வந்திருக்கேன். அது நல்லபடியாக நடக்கணும், நடத்தி கொடுக்கணும் நீங்கள். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. நீங்க ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க, உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சி நடப்புகள் எப்படி இருக்கு? நேரடியா சந்திச்சிருக்கீங்க? இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும். நாங்களும் கண்காணிக்கிறோம். திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான் என்ன பொறுத்தவரையிலும். அதாவது கம்பல் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டை பண்ணி பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருக்காருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம். சார், இப்போ சினிமா சம்பந்தமா நீங்க முதல்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒன்று முக்கியமானது என்னன்னு இல்லையே? அதுதான் இருக்கேன். நீங்க படிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. முதல்வர்கிட்ட இருக்கு. அது பத்திரிகையில் உங்க நண்பர்களே அதை போட்டிருக்காங்க.
திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுல நல்லது எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சிறப்பா கோடிட்டு காட்ட வேண்டியது உங்க கடமை. முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியா அவங்க இல்லத்துக்கு போய் நேரடியா சந்திச்சாரு. இதுல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.